வெளிநாட்டு வேலை, நல்ல சம்பளம்னு சொல்லி பல்வேறு நாடுகளுக்கு சைபர் அடிமைகளாக மனிதர்கள் விற்கப்படுற கொடூர மோசடிகள் உலக அளவில் அதிகரித்து வர்றதா காவல்துறையினர் எச்சரிக்கிறாங்க. வெளிநாட்டு வேலை அப்படின்னாலே பெரும்பாலானோருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில ஆண்டுகள் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு ஓரளவு சம்பாதித்ததுக்கு அப்புறம் சொந்த நாட்டிற்கு திரும்பிடுவாங்க. ஒவ்வொரு நாடுகளுக்கும் செல்ல ஒவ்வொரு பகுதிகளிலும் முகவர்கள் இருப்பாங்க. அவங்க வேலை, விசா உள்ளிட்ட அனைத்தையும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. அதற்காக அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். இது சாதாரணமான நடைமுறை. ஆனா இப்போ வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி சீன நிறுவனங்களுக்கு மனிதர்கள் விற்பனை செய்யப்படுறதான ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. சமீபத்தில் கூட மகாராஷ்டிரத்தில் நடைபெற இருந்த ஒரு மோசடியை சைபர் குற்றப்பிரிவு போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. போலி வெளிநாட்டு வேலை விளம்பரங்கள் மூலமா பலரையும் ஏமாற்றி அந்த மோசடியில சிக்கிறவங்க கிட்ட அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாக்குறுதியை அளிக்கிறாங்க. இதற்கு வெளிநாட்டில் வேலை தேடுபவங்க தான் குறிவைக்கப்படுறாங்க. இந்த ஆஃபருக்கு ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் விசா செயலாக்கம், பயண செலவுகள் அல்லது பயிற்சி கட்டணம்னு சொல்லி முன்கூட்டியே பணம் செலுத்தும்படி கேட்பாங்க. பாதிக்கப்பட்டவர் பணியிடத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அடிமைகளாக நடத்தப்படுற மோசடி வெளியே வரும். அதாவது வெளிநாட்டில் கால் சென்டர் வேலை, நல்ல சம்பளம்னு சொல்லி ஏமாத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அங்க அவங்க அடிமைகளாக நடத்தப்படுவாங்க. பெரும்பாலும் தவறான செயல்களுக்கு அவங்க பயன்படுத்தப்படுறதா சொல்றாங்க. இந்திய பெண்களின் பெயர்களில் போலியான ஃபேஸ்புக் கணக்குகளை உருவாக்கி பிறருடன் பேசி பணத்தை அபகரிக்கவும், வெளிநாடுகளில் இருக்கிற இந்தியர்களுடன் ஆன்லைன் மூலமா நட்புறவை ஏற்படுத்தி அவர்களுடன் நம்பிக்கையை பெற்ற பின்னர் மோசடி திட்டங்கள்ல அவங்கள பணத்தை முதலீடு செய்ய வைக்கவும் இந்த சைபர் அடிமைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. சைபர் அடிமைகள் முழுவதுமே அந்த சைபர் நிறுவனங்களோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அவங்க சொல்லும் வேலையை நீங்க செய்யல அப்படின்னா கடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க. யாரையும் தொடர்பு கொள்ள அனுமதிக்காதது, பாஸ்போர்ட் தர மறுப்பது என கடுமையான விளைவுகளையும் அவங்க சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கு. பெண்களாக இருந்தா பாலியல் குற்றங்களையும் ஈடுபடுத்தப்படுறதா சைபர் குற்றப்பிரிவு அதிகாரிகள் சொல்றாங்க. வெளிநாடுகளில் இது மாதிரி சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்கும் பணியில சைபர் குற்றப்பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்காங்க. இது மாதிரியான மோசடிகளை சிக்காம இருக்க வெளிநாட்டு வேலைகளோட தன்மையை எப்போதும் ஒரு முறை சரிபார்த்துக் கொள்வது அவசியம். முகவர்கள் நம்பக்கூடியவர்கள் தானான்றதை சோதித்துக் கொள்றதும் ரொம்ப முக்கியம். நீங்க எந்த நாட்டுக்கு செல்ல போறீங்களோ அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசுறதே உங்களுக்கு தெளிவாக கொடுக்கலாம். அந்த நிறுவனம் குறித்த தகவல்களையும் கண்டிப்பா சரிபார்த்துக் கொள்ளணும். ஒரு வேலைக்கு நீங்கள் பயிற்சி அல்லது பதிவு கட்டணமா அதிக தொகையை முன்கூட்டியே செலுத்த வேண்டியிருந்தா அது ஒரு மோசடியாக இருக்கலாம். அதிக சம்பளம் என பல ஆஃபர்கள் வழங்கினால் கூட கவனமா இருக்கிறது அவசியம். தெளிவற்ற வேலை விவரங்கள் அல்லது விரைவாக செயல்படுவதற்கான அழுத்தம் இருந்தா கண்டிப்பா அதை தவிர்த்துருங்க. நன்கு அறியப்பட்ட மற்றும் நம்பகமான வேலைவாய்ப்பு தளங்கள் அல்லது ஏஜென்சிகள் மூலமா மட்டுமே விண்ணப்பங்களை செலுத்துங்க. ஒவ்வொரு நாடும் சர்வதேச ஒத்துழைப்பு மூலமா இது மாதிரி மோசடி நிறுவனங்கள்ல சிக்கி இருக்கிற பாதிக்கப்பட்டவர்களை மீட்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இது தொடர்பா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும்னு சொல்லி அதிகாரிகளும் வலியுறுத்துறாங்க. ஒருவேளை யாராவது இந்த மோசடி நிறுவனங்களால பாதிக்கப்பட்டிருந்தா காவல்துறைக்கு அல்லது அந்த நாட்டில் உள்ள தூதரகத்திற்கு தகவல் தெரிவிக்கலாம். இணையவழி மோசடிகள் குறித்து புகார் அளிக்க 1930 எண்ணையோ அல்லது www.cybercrime.gov.in இணையதளத்தையோ அணுகலாம்.